உங்களை எல்லாம் பார்ப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பித்த நேரத்தில் டாக்டர் தானம்மாள் அவர்களும், அதுபோன்று அன்புக்குரிய தம்பி சரவணன் அவர்களும், அதுபோன்று என்வரன்மெண்ட் டிஃபென்ஸ் ஃபண்ட் சார்ந்த உயர் அலுவலர்களும் என்னை சந்தித்து பல முறை பேசினார்கள். தொடர்ந்து அவர்கள் நம்முடைய அன்புக்குரிய தொழில் முனைவோர்களை பல்வேறு கட்டங்களில் அவர்களுக்கு பயிற்சி அளித்தது மட்டுமல்லாமல் அவர்களை பல இடங்களுக்கு அழைத்து சென்று எப்படி இந்த பால்வளத்துறை அல்லது நம்முடைய கால்நடை பசு வளர்ப்பை ஒரு சிறந்த முறையில் செய்ய முடியும், அது சார்ந்த உபப்பொருட்கள் தயாரிப்பு, தீவனம் தயாரிப்பு போன்றவற்றை பற்றியெல்லாம் அதற்கான ஒரு உரிய அந்த இடங்களுக்கே சென்று அவற்றை நேரடியாக பார்த்து ஒரு பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒன்று. இங்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிறைய பால் உற்பத்திக்கான வாய்ப்பு இருக்கிறது. பால் உற்பத்தி இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியா உலகத்திலே பெரிய பால் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு என்பது இங்கு பலரும் சொன்ன கருத்து. எனக்கு தெரிஞ்சு அதுல ஒன்றும் பெரிய பெருமை இல்லை. ஏன் நான் ஜிடிபி வளர்றதுல நம்பிக்கை இல்லாத, அது ஏற்றுக்கொள்ளாது. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிபி பற்றி ஒரு மீட்டிங்கில் ஒரு சர்ச்சை வந்தது. நான் அப்போ அங்கே பேசினேன். நம்ம ஜிடிபி எப்படின்னா பெரிய பெருமையாக பலர் பேசுறாங்க. நான் யாரையும் பொலிட்டிக்கலாக பேசல, உங்களுக்கு புரிய வைக்க வேண்டி சொல்லேன். இங்கே எப்படின்னா நம்ம ஒரு இருக்கக்கூடிய ஜிடிபி ஒரு 10% நல்ல ஹை இன்கம் குரூப்பை நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம்னா 60% ஆஃப் த இன்கம் போயிடும். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய 10% எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு 20% 50% போயிடும். அப்போ அது எப்படி நம்ம விளக்கலாம்னா, இந்த ஹாலை வச்சுடுங்க. இந்த ஹாலில் நம்ம இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா, 200 பேர் இருக்காங்கன்னா, இதில் 10% 20 பேர், 20 சீட்டை போட்டுட்டு நீங்கள் 60 இதில் க்ளோஸ் பண்ணிக்கணும். மீதி எல்லாத்தையும் அந்த 60 40 தான் வைக்கணும். 50 எங்கே முடிஞ்சுதா இங்கே முடிஞ்சுதான். அதுக்கு கூட ஒரு 10% எடுத்தீங்கன்னா அதில் பாதியாக வச்சிடலாம். மீதி அளவுக்கு உட்காரங்களே நிற்க கேடாங்க. இதை பார்த்தா நம்ம ஜிடிபி. ஸோ இங்கே நிறைய படம். இது என்ன டிஜிட்டல் வந்தாலும் நம்முடைய சாதாரண மக்களுக்கு ஒரு சான் வயிற்றுக்கு உணவும், உடுப்பதற்கு உடையும், உறங்குவதற்கு இடமும் இன்னும் பெரும்பான்மை மக்கள் கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். இதை கிராமத்துக்கு போனவனுக்கு தெரியும், போய்கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு தெரியும். நீங்க பச்சை தண்ணிக்கு மேல பாலுக்கு இல்லை, பச்சை அல்லது தத்துவம் பேசலாம். நம்ம போய் சொல்ல நாங்கள் உலகத்திலேயே நாங்கள் பால், நீங்க அமெரிக்காவில் உள்ள பால் விவசாயி மெர்சடிஸ் வரலாம், ரோல்ஸ் ராய்ஸ் கூட வரலாம். ஆமா, இங்க விவசாயிக்கு சைக்கிளுக்கே வரல. அது நமக்கு கான்டாக்ட் வேற. நமக்கு இது ப்ரொடக்ஷன் இதுக்கு கோர் தேவை என்னன்னா வாழ்வாதாரம். நீ ஒரு பெரிய டெவலப்டு கண்ட்ரில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ப்ரொடக்ஷன் ஃபாரஸ் லைவ். அது இல்லைன்னா துன்பத்தில் மாட்டிடும், கஷ்டத்தில் போயிடும். அவர் தாக்குப்பிடிச்சு நிற்க முடியாது. விவசாயிக்கு அன்றாட செலவுக்கு பணம் அவர் ஏதோ கொஞ்சம் கிடைக்கிறது இதெல்லாம் அது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை டீல் பண்ண வேண்டும் என்னுடைய ஒரு கருத்து. டாக்டர் தானம்மாள் சொன்னாங்க, நிறைய விவசாயிகள் இந்த ஃபீல்டை விட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஃபீல்டு மட்டும் இல்லை, நீங்க எல்லா அக்ரி ஃபீல்ட்லேருந்தும் போயிட்டு இருக்காங்க. நீங்க இந்தியா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேலன்ஸ் இல்லாத டெவலப்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. நீங்க நம்ம முன்னால பார்த்தீங்கன்னா ஜிடிபி எடுத்துட்டோம்னா அந்த ஜிடிபியில் பெரும்பகுதி ப்ரொடக்ஷன் செக்டர், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மேனுஃபேக்சரிங் செக்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர்
இப்போ நேர தலைகளா சர்வீஸ் செக்டர் டாப்ல இருக்கு, மேனுஃபேக்சரிங் அதுக்கு அடுத்தது இருக்கு, அதுக்கு பிறகு ப்ரொடக்ஷன் செக்டர். இது வந்து ஒரு நாட்டினுடைய செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி ஒரு பெரிய சவாலுக்குள்ள கொள்ளுங்க. என்னைக்காவது ஒரு நெருக்கடி வந்தேன்னா அன்னைக்கு தெரியும் இது கஷ்டம். நான் வந்து நாஞ்சில் நாட்டுல இருந்து வரேன். எங்க நாஞ்சில் நாடு வந்து நற்களஞ்சி. நற்களஞ்சியம்னா நீங்க சும்மா இல்லை, கன்னியாகுமரி நற்களஞ்சி வந்து தஞ்சாவூர் நற்களஞ்சி. இங்க அங்க தண்ணி தரலன்னா நீங்க இங்க விவசாயம் பண்ண முடியாது. இங்க அப்படி இல்லை, வருஷம் முழுசும் தண்ணி இருக்கும். வருஷம் முழுசும் 3 போக சாகுபடி. அன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அப்படின்னா வருஷம் முழுசும் சாகுபடி நடக்கும். ஒரு சாகுபடி போட்டு எடுப்போம், அடுத்த சாகுபடி போட்டு எடுப்போம், அடுத்த சாகுபடி அவ்வளோ கேப்பே இருக்காது. அங்கேயே விவசாயம் முடிஞ்சு போச்சு. விவசாயம் இல்லை. நம்ம வாழக்கூடிய நாட்டில் இன்றைக்கு வர ஒரு லேண்ட் யூஸ் பாலிசி இல்லை. இல்லை, ஒரு லேண்ட் யூஸ் பாலிசி, ஒரு ப்ராப்பர் ஹவுசிங் பாலிசி. எல்லா சின்ன மக்கள் நாடுகளும் சின்ன நாடுகளும் வந்து வெர்டிகல் டெவலப்மெண்ட்டுக்கு போயாச்சு. வெர்டிகல் டெவலப்மெண்ட்டுக்கு போகிறதுடைய நோக்கமே அக்ரிலேண்டை பாதுகாக்கிறது தான். நம்ம நினைப்போம் கோபுரம் மாதிரி வீடு ரூப் கட்டி வச்சிருக்காங்க, ஹாரிசாண்டல் விட்டு அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். காடு இருக்காது, வெட்லேண்ட் இருக்காது, ஒன்றா இருக்காது. நம்ம என்ன வெர்டிகல் டெவலப்மெண்ட்டை பற்றி யோசிக்கவே இல்லை, ஹாரிசாண்டல் டெவலப்மெண்ட் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நிறைய நம்ம ரீஒர்க் பண்ண வேண்டியது. அதுக்கு எங்களை போன்றவர்கள் முடிந்த அளவுக்கு பல்வேறு தளங்களில் அதை பேசிட்டு குரல் கொடுத்துட்டு நாங்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் அதில் நம்ம வந்து ஜிடிபி இருக்குது, ப்ரொடக்ஷன் இருக்குது, நம்மளை திருப்திப்படுத்தல பிரச்சனை. இப்போ இந்த என்வாயன்மெண்ட் டிஃபென்ஸ் ஃபண்டு குமரகுரு காலேஜ் அவங்க டீம் வந்து நம்ம வாரவராயர் சார் அவங்க பேசின விஷயம்னா சஸ்டைனபிள் ஃபார்மிங். இதை நீங்கள் கவனமாக எடுங்க. எப்படி ஃபார்மிங் ப்ராக்டிஸை லாபமாக கொண்டு வரலாம், எப்படி ஃபார்மிங் ப்ராக்டிஸை சூழலுக்கு உகந்தபடி கொண்டு வரலாம். ரெண்டு தான் கொஸ்டின். டான்லஸ் ஏதாவது நல்லது செய்யணும் என்ன இருந்தால் அப்பார்ட் ஃப்ரம் த கோர்ஸ் ஆர் கரிக்குலம் வாட் யூ ஹேவ், யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தீஸ் 2 things. ஒன்று, the slogan is sustainable farming. அதுக்கு உள்ள நம்ம there are 2 things. ஒன்று, it should be a sustainable livelihood for the farmer and it should be sustainable for the environment. இது ரெண்டும் தான் இன்னைக்கு இருக்கிற சவால். இப்போ இதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுதான் ஒரு ஃபார்மர்னா அவன் வெள்ளச்சத்தை போடணும், அவனும் சாப்பிடணும், அவன் பிள்ளையும் படிக்கணும். அதுக்கு என்ன, அதுக்கு இந்த தொழில் எப்படி போடணும், இதுக்கு எப்படி நம்ம போடணும். எனக்கு பெரிய சந்தோஷம், அந்த தம்பி இவரால் வந்து காங்கேயம் மாட்டு, நானும் காங்கேயம் வச்சிருக்கேன், அனுபவம் எனக்கு இருக்கு. காங்கேயம் வந்து அவர் 10 to 15 லிட்டர் பால் கறக்காருன்னா பெரிய விஷயம். நீங்க வந்து ஹைபிரிட் கூட எனக்கு நம்பிக்கை கம்மி, நான் எதிராக ஓப்பன் வச்சுக்கிறேன். ஏன் எதிர்க்குன்னா எங்க ஊர்ல அவ்வளோ அழகான மாம்பழம் பலாப்பழம் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் இந்த விஞ்ஞானிகள் காலி பண்ணிட்டாங்க. இது ஒன்றுமே இல்லை, எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. எங்க போச்சுன்னே தெரியாது. என் வீட்டில் கொய்யா இருந்தப்ப நீங்க நம்பலாம், என் கிச்சன் வேஸ்ட் வரக்கூடிய இடத்துல இருந்து நான் சுற்றிட்டு 11 மணி 12 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். அங்கே வீட்டில் செலுத்தி அம்மா இருக்க மாட்டாங்க, சாப்பிடணும்னு இருக்காது. நேரம் வந்து டார்ச் லைட் ஒரு கையில் எடுத்துட்டு கொய்யால ஏறுவேன். பெரிய கொய்யா 365 நாள் பழகுது. 2 பழம் சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு போய் தூங்கலாம். இப்போ நாங்கள் இதை பார்க்க முடியாது, கைவிட்ட பண்ணிட்டாங்க. அது இப்போ போடும், அது கூட புழு வரும், அது கூட அன்னைக்கு புழு வராது, ஒன்றா வராது. அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படி இருந்தது. நீங்க வந்து ஒரு காட்டு மாடு இருக்கிற இடத்துல ஒரு ஜெர்சி கொண்டு போட்டா 4 நாளையில வச்சுட்டு நீங்க ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் வந்து இப்போ ஈல்டு கம்மின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பிரீடு நம்ம இருக்கக்கூடிய பிரீடை அந்த பியூரிஃபை பண்ணி அதோட எக்யூப்மெண்ட் என்னன்னு சொன்னால் தனவன் டாக்டர் நிறைய செஞ்சுட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபீல்டு டிபார்ட்மெண்ட்ல என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், அதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டடி பண்ணி அதை பிரீடை இன்னும் பியூர் ஆக்கி நல்லா கொண்டு வரணும். இட்ஸ் குட் ஐடியா. பட் சஸ்டைனபிலிட்டி பார்ட்டுக்கு நம்ம சில நேரங்களில் வந்து கொஞ்சம் கிராஸ் பீரியட் நம்ம போட வேண்டிய தேவை இருக்குது. அதையும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக போட்டு எப்படி கொண்டு போகிறாங்க இது நம்ம பார்க்க வேண்டிய
ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இணைஞ்சு பண்ணோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பால்வளத்துறையை பொறுத்தவரையில் நம்ம உண்மையிலே இதை விட ஃபார்மர் ஃப்ரெண்ட்லியாக போக முடியாது. அந்த அளவுக்கு ஃபார்மர் ஃப்ரெண்ட்லியாக போகும். இந்த வருஷம் நான் 2 தான் இந்த குறுகிய காலத்தில் சொல்லியிருக்கேன். ஒன்று, லோன் ஃபார் ஆல் த ஃபார்மர்ஸ், எல்லா ஃபார்மருக்கும் லோன் இந்த வருஷம் கொடுத்தே தீரும். ஆஃபீஸர்ஸ் நான் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கேன். இதை நாங்கள் அச்சீவ் பண்ணோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1000 கோடி லோன், அது 365 கோடி பட்டியலாக. இது சரித்திரத்தில் நடக்காத கதை. நீங்க நல்லா கொடுத்துருந்தா ஒரு வருஷம் 5-6 கோடி கொடுக்க முடியும். அவ்வளோதான் கொடுப்பாங்க. 1000 கோடி 365 crores இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அவ்வளோ கொடுத்துருக்கு. இந்த ட்ரிப்பு கம்ப்ளீட் ஃபார்மரை கவர் பண்ண சொல்லி. ஏன்னா நீங்க கிராமத்தில் போனா மாடு வச்சிருப்பாங்க. தானவாள் ராட்சனுக்கு 8 மாடு இருக்காங்க. 8 மாடுக்கு வர என்ன ஸ்கோப் இருக்குன்னா பாவங்கள் இருப்பாங்க. நான் மாடு பிடிக்க கூடாது. வாமா, எத்தனை மாடு வச்சிருக்கேன்? 2 சார். ஏன் 2 வச்சிருக்கோமா? கஷ்டம் இல்லை, ஒரு 2 கூட வச்சுங்க. லோன் தந்தா வாங்குவியா? கண்டிப்பா வாங்கல சார். சார் இங்கதான் கேஸ், இதுதான் கவர்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் நான் என்ன சொல்லிட்டேன், லோன் ஃபார் ஃபார்மிங். இப்படி விவசாய மக்கள் போய் சொல்லுங்க, அமைச்சர் சொல்லுங்க, எல்லாருக்கும் லோன். யாருக்கா கிடைக்காட்டி சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ எல்லாருக்கும். அதே மாதிரி அதில் நியூ ஆண்டர்பிரினர்ஸ் கவர்மெண்ட் லோன்ஸை பாருங்க. இப்போ டிக்ளேர் நல்ல லோன் இருக்கு, 35% சப்சிடி, 20 lakh வரை லோன் தர முடியும். டாட்கோவில் நிறைய ஸ்கீம் இருக்கு, 50% சப்சிடி. ராஷ்டிரிய கூகுள் மிஷன்ல இருக்கு, தானவாள் டாக்டர் கேட்டால் சொல்லுவாங்க. இதில் நீங்கள் பயன்படுத்துங்க. எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். நான் 2வது ஒரு கோல் கொடுத்துருக்கேன். என்னன்னா, இப்போ சஸ்டைனபிள் மில்க் ப்ராடக்ட் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இப்போ சொசைட்டியில் டார்மெண்ட்னு சொல்லாங்க, லாஸ் மேக்கிங் சொல்லுங்க. நான் சொல்லிட்டா எல்லாம் முடியாது. லாஸ் மேக்கிங் இஸ் மேக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஒன்லி ப்ராஃபிட் மேக்கிங் இல்லாட்டு இழுத்து போட்டு அவ்வளோதான். அது இஷ்டத்துக்கு அதுக்கு நான் ஒரு மெகா பிளானோட வரேன். காலேஜஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணி MBA ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து ஒரு பிஸ்னஸ் பிளான்ல ரன் பண்ணி எல்லா சொசைட்டிஸையும் நம்ம எப்படி நம்ம பண்ணுறோம், நிச்சயமாக பண்ணுறோம். அது ஒன்றும் மாற்றுறதுக்கு இடமில்லை. நீங்கள் இந்த ஃபீல்டு அப்படிப்பட்ட ஃபீல்டு, அதுக்கான ஸ்கோப். இந்த வெள்ளையை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஃபார்மர்ஸ் நான் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. கம்பேரிட்டிவ்லி மில்க் ப்ரொடியூசருக்கு தான் ஒரு ஓரளவு டீசன்ட் விலை கிடைக்கும். நீங்கள் என்னைக்கு கரும்பு எடுத்துட்டா குறைந்தபட்ச ஆதார விலை வேணும்னு கோரிக்கை. டெல்லியில் நடந்த போராட்டம் வந்துட்டான், குறைந்தபட்ச ஆதாரம் இல்லை. நான் ஈக்குவாலிட்டி பற்றி சோசியலிசம் பற்றி பேச முடியும். நான் சட்டமன்றத்தில் பல காலத்தில் பேசின ஒரே நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை சேர்த்துருக்கேன், உற்பத்தி செலவை கணக்கில் கொண்டு சொல்லியிருக்கேன். எங்க பேசினா அப்படிதான் பேசணும். உற்பத்தி செலவை கணக்கில் கொண்டு தான் என்ன செய்யணும், ஆதாரங்களை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். உள்ளது என்ன பண்ண ஆல்ரெடி கோரிக்கை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்ம எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு உற்பத்தி செலவை கணக்கில் கொண்டு நம்ம ஆதாரங்களை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஏன்னா நான் இப்போ கூட நான் இன்ஸ்பெக்ஷன் போகிற இடத்துல ஆவரேஜ் 37 விலை வாங்குறாங்க. அப்படின்னா 3 ரூபாய் இன்சென்டிவ் கவர்மெண்ட் 40,000, 1 ரூபாய் அடிஷனல் இன்சென்டிவ் வருது 41,000. ப்ரொவைடர் அவங்க நல்ல குவாலிட்டி கொடுத்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதே ட்ரெண்ட் போச்சுன்னா இந்த வருஷம் நிறைய போனஸ் கொடுக்குறது. அப்போ அதில் கொஞ்சம் வந்துடும். இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு கண்டிப்பாக அது கட்டுப்படையாதுன்ற ஒரு சூழல். இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாலே 26 ரூபா, 26, 27 அப்படிதான் பேசணும். அப்போ மற்ற ஃபார்மிங் ப்ராக்டிஸில் இன்னைக்கு இந்த அளவுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை எப்பவும் கிடைக்காது. அந்த பால் கிடைக்குது. இப்போ அதில் ஆவின் ஒரு பிளேயர். இந்த ஆவின் இருக்கிறனால தான் இன்னைக்கு பிரைவேட் உங்களை ரொம்ப கீழே கொண்டு முடியும். இல்லைன்னா உங்க சீசன் ரொம்ப கீழே பண்ணுவாங்க. சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் இப்போ 5 பேர் பேசினாங்க. அந்த 5 பேர் பேசும்போது
நம்ம பொதுவாக இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு ஐடியில் இண்டஸ்ட்ரியில் ரொபாட்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது நம்ம டெக்னாலஜி இனோவேஷன் அதெல்லாம் பேசுவோம். விவசாயம் கால்நடை அப்படிலாம் பேசும்போது அந்த அந்த சூழல் கொஞ்சம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சம்டைம்ஸ் இருக்கும். பட் இன்னைக்கு இவங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஏஐ டெக்னாலஜி அதெல்லாம் பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் முதல்ல எங்க எல்லாத்து சார்பிலையும் பாராட்டு சொல்லணும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியேட்டிவ்க்கு அதுவும் ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கணும்னா நிச்சயமா என்டர்பிரினர்ஸ் இருக்கணும், அது எக்ஸ்பர்ட்ஸ் வேணும். அது எல்லாத்துக்கும் மேல அவங்களாகவே ஒரு அரசாங்கம் வந்து கூட எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு காமிக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம கூட ஆனரபிள் மினிஸ்டர் திரு மனோஜ் தங்கராஜ் இருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் வெல்கம் நான் பண்ணணும். அது இல்லாம இஸ் a great supporter and somebody who passionately believes in what the project is about. One is to be a ceremonial person who supports it, but to be an active proponent of this initiative. Thank you very much, Minister, for being here. இது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மோட்டிவேஷன். இந்த தருணத்துல இந்த என்வாயன்மெண்டல் டிஃபென்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன். ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 3000 கோடி செலவு பண்றாங்க உலகம் எல்லாம். இப்போ இந்தியாவில் நம்ம பொதுவாகவே ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணணும்னு பேசுவோம். இப்போ குவாலிட்டி பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம். பட் உலகத்துல வந்து ப்ரொடக்ஷன் வேணும், குவாலிட்டி இருக்கணும். அதுல வேலை பண்றவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை நல்லா இருக்கணும். அது எல்லாத்துக்கு மேல பிளானட்டுக்கும் கிளைமேட்டுக்கும் ஒழுங்கா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க 3000 கோடி வருஷத்துல செலவு பண்றாங்க. இந்த இனிஷியேட்டிவ்க்கு ஆல்மோஸ்ட் 3 கோடி ரூபாய் அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன். அதுல வந்து ஒரு 50-30 ட்ரஸ்டிஸ் இருக்காங்க. அந்த ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களோட சொந்த பணத்தை இதுக்கு செலவு பண்ணி உலகத்துல எப்படி ஒரு மாற்றம், அதுவும் இந்த மாதிரி நம்ம மாதிரி சூழ்நிலையில அத்தனை பேருக்கு ஹெல்ப் ஆகணும் எல்லாத்துக்கும் செலவு பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஒரு 25 பேர் கோயம்புத்தூருக்கு வந்து இந்த ப்ராஜெக்டும் பார்த்துட்டும் போனாங்க. எப்படி நம்ம பண்றோம் இந்தியாவில, அதை எப்படி ஒரு மாற்றம் ஏற்படுத்துது, இது மூலியமா இன்னும் நல்லா பண்ணணுங்கிற சப்போர்ட் நம்மளோட ஈகோ சிஸ்டம். ஏன்னா தமிழ்நாட்டுல நம்மளுக்கு மல்டிபிள் அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்மளுக்கு அவேர்னஸ் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு, ஆக்சஸ் இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல மக்களுக்குள்ள ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்கு. அதை கரெக்டா டெவலப் பண்ணணுங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட நோக்கம். இதுல இந்த மூணாவது விஷயம், நான் 3 விஷயம் சொன்னேன். மூணாவது விஷயம், இந்த ஒரு புராதனமான வளாகத்தில் இது நடக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா 1903 ஆரம்பிச்ச இந்த மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ்ல அதுவும் இவ்வளோ ஹிஸ்டரி, இங்கே எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுவும் இந்தியாக்கே ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இது. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இது நடக்கிறது ஆல்சோ இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். I want to also thank Dr. Rajendra Babu and the entire team, Dr. Soundaraj and everybody for being with us. ஏன்னா இது வந்து ஒரு நிறுவனமோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு பாடியோ பண்ண முடியாது. இது கவர்மெண்ட், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்டெலெக்சுவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இம்பாக்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்ந்தா தான் இந்த மாற்றம் வரணும். எங்களோட பெரிய என்னன்னா இது இனோவேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப், எக்கனாமிக் சேஞ்ச், அது கூட கிளைமேட் சேஞ்ச் எப்படி அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அந்த இம்பாக்ட் வந்து ஷுட் மேக் ஆல் our lives better, the planet better. and அவங்க ஒவ்வொருத்தரும் பேசுற மாதிரி எப்படி ஒரு 4 மாட் நான் வேண்டாம் விட்டுட்டு போலான்னு நினைச்சேன், இன்னைக்கு நான் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி பேசுறேன்னு சொன்ன மாதிரி, அதுக்கு முன்னாடி அவங்க பேசினவங்க வந்து ஏஐ பத்தி பேசினாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசும்போது எங்க அலுமினாய் பேசினாங்க. ஒவ்வொருத்தரும் ஆர் ஜஸ்ட் சாம்பிள்ஸ். அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த யாத்ரா அவங்க போகும்போது அந்த இவெண்ட்ல நான் கூட பேசினேன். லேர்னிங் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி, ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்றாங்க அந்தந்த ஸ்டேட்ல, அந்தந்த ஃபார்மர். ஏன்னா விவசாயம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம பண்ண முடியாது. அந்தந்த கிளைமேட், அந்தந்த பூமி, அந்தந்த சூழ்நிலை, அந்தந்த தண்ணி, அந்தந்த பிரீட் ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி இருக்கிறதுனால அதை அவங்க பழகிறதும் ஒரு பெரிய வாய்ப்பு. இது ஒரு ஆரம்பம் தான், நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு ஐ ஆல்சோ வாண்ட் டு சே டாக்டர் தனமால், சரவணன் அண்ட் தி என்டையர் டீம், இதுல நிறைய பேர் இந்த எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் இது எங்க வேலைன்னு வந்து இப்ப கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இதெல்லாம் பண்ணலாம், இவ்வளவு இனோவேஷன் இருக்குன்னு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நிறைய மாற்றங்கள் அவசியம். அந்த நேரம் வந்திருக்கு. இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ். அதுல முக்கியமா இப்போ மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதும் கூட அவங்க என்ன சொன்னாங்க, எத்தனையோ விஷயம் பண்ண போறோம். அண்ட் அவங்க சொன்ன ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக் நான் சொன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருந்த மாற்றத்தை தனியா அது ஒரு பப்ளிகேஷனாவே கொண்டு வரணும். இவ்வளோ we have grown. நிச்சயமா அதுல we will also be part of it. Once again I want to thank the minister for being here and the VC and the organization, the university and the college for giving us the support. But most importantly, congratulate அத்தனை entrepreneurs. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்மெண்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கு. நீங்க போய் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்கிறதான். கடைசியா அந்த என்வாயன்மெண்டல் டிஃபென்ஸ் ஃபண்ட் அவங்க வந்து நம்மளை யாருன்னே தெரியாது,
எங்கேயோ இருந்து வந்த அமெரிக்கால இருந்து வந்து இத்தனை சப்போர்ட் பண்ணி இதை ஒரு நேஷனல் ப்ராஜெக்டா அவங்க பார்த்து இதை நல்லா என்ன பண்ணணும்னு நினைக்கலாம். அவங்களே நிச்சயமா இன்னைக்கு அவங்க நம்மளோட இருக்க முடியல, பட் அது ஒரு பெரிய தொலைநோக்கான விஷன் அவங்களுக்கு. நம்ம சேர்ந்து கூட அவங்களோட நிறைய பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு கடையிலே மனுஷனை கொண்டு சேர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வமாக இருந்தது. அதுக்காக வந்து தேடல் இருந்தது. ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு தொழில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோன்னா அது வந்து சைலேஜ் வந்து ஒரு பயோடெக் ப்ராடக்ட், அதை கொண்டு போய் சேர்த்தலாங்கிற ஒரு ஐடியா கிடச்சிது. அந்த டைமில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பண்ணும்போது இந்த குமரகுரு காலேஜோட இந்த கிளைமேட் ஸ்மார்ட் ஏரியா என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் கிடச்சிது. ஸோ இந்த ஜேர்னி வந்து எனக்கு வந்து என்னோட பிஸ்னஸ் வளர்ச்சியை வந்து ஊக்குவித்தது. ஒரு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போச்சுங்க. எப்படின்னா டெக்னிக்கல் கைடன்ஸும் ப்ராடக்ட் சப்போர்ட் எப்படி பண்ணுறது, மக்களிடம் கொண்டு போய் எப்படி சேர்த்துறது அப்படிங்கிற ஃபுல் கைடன்ஸ் அண்ட் நாலேஜ் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ என்னோட ப்ராடக்ட் வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக போய் சேர்வதற்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இதன் மூலமாக விவசாயிகள் ஒரு பக்கம் பயிர் விளைவிக்கிற விவசாயிகள், இந்த சைடு வந்து பால்வளைத்துறை விவசாயிகளுக்கும் 2 பேருக்கும் ஒரு நடுவில் ஒரு கம்பெனி ஒரு பிரிட்ஜாக என்னால் செயல்பட முடியும். இந்த ப்ரோக்ராமுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் குமரகுரு காலேஜ் நிறுவனத்தின் மூலம் கிளைமேட் ஸ்மார்ட் டைரி ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் மூலம் நாங்கள் நிறைய பால் வளத்துறை மேம்பாடு எப்படி பண்ணுவது, மாடுகளை எப்படி வளர்ப்பது, கன்றுகளை எப்படி வளர்ப்பது, அதோட ஃபீட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் அதோட ஹெல்த்து, சைலேஜ், டிஎம்ஆர், இதை பற்றி அனைத்தையும் கற்றுக்கொண்டோம். இதை வந்து நாங்கள் வந்து எங்களோட கம்பெனி மூலியமாக அனிருத் ஃபெட் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதன் மூலமாக நாங்கள் 450 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இந்த கம்பெனியில். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் கொடுத்து சைலேஜை பற்றி, சைலேஜ் டிஎம்ஆரை பற்றி ஒரு புரிதலையும், ஏஐ மேனேஜ்மெண்ட்டு இதை பற்றி எல்லாம் வந்து சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாத்தையுமே இதன் மூலமாக இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சிட்ருக்கோம். தேங்க்ஸ். ஆரம்பிச்சது with Kumaraguru institutions where we participated in a hackathon, livestock hackathon, and we won the hackathon with a cash prize of 1 lakh. And the ideation was actually subclinical mastitis, அதாவது மடிநோயை வந்து எப்படி வந்து முன்னாடியே கண்டுபிடிக்கலாம், பால் வச்சு அப்படிங்கிற ஒரு இன்னோவேஷனை வந்து நாங்கள் சப்மிட் பண்ணியிருந்தோம். அதை வந்து குமரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலியமாக இன்ட்ரடியூஸ் ஆனோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் வேரியஸ் ஃபீல்ட் வேலிடேஷன்ஸ் பண்ணோம், ஐடியா வேலிடேஷன்ஸ் பண்ணோம், எந்த அளவுக்கு இது வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத கொண்டு போய் நாங்கள் சப்மிட் பண்ணுறதுல வந்து எங்களுக்கு விஐஎஃப் தன்வாஸ் இன்குபேஷன் சென்டர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எம்ஓயு சைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு இப்போது. And moreover, both the institutions, நாங்கள் சொல்கிறது வந்து குமரகுரு institutions as well as Coimbatore Institute of Technology where I am pursuing my degree and still a student. And அவங்க 2 பேத்துக்கு ரொம்ப I am very much grateful for them. And special thanks goes to Kanama Ravichandran ma'am and Saravanan sir who has guided and still guiding us throughout this journey. Thank you ma'am, thank you sir. And to conclude, I am with my team here, Shanmugapriya and Srimati. Day 1 they are supporting me, they are into this program. Big thanks to them as well. Thank you.